ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 விதமான காரியங்களை சொல்லி அதில் வளரும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒவ்வொரு மனிதரும் வளர வேண்டிய காரியங்கள் என்னவென்று நாம் இந்த வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இன்று அநேக வளர்ச்சிகளை நாம் எதிர்பார்க்கிறோம். அநேக காரியங்களில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் எதில் வளரும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய கிருபையில் நாம் முதலாவதாக வளர வேண்டும். தேவனுடைய கிருபை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈவாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். அந்த கிருபை தினமும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கிறார். அதிகாலையில் கர்த்தருடைய கிருபை தேவன் ஒவ்வொரு மேலும் பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபை, தேவன் கொடுக்கிற கிருபை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த கிருபையில் நாம் வளர வேண்டும். உணவுகளை அருந்தி பிள்ளைகள் வளருகிறது போல ஒவ்வொரு மனிதர்களும், கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையில் வளரும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் கிருபையில் வளரும்போது அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் வழி நடத்துகிறது. அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிற, அந்த கிருபை நம்மை தொடருகிறது. அந்த கிருபை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதாக இருக்கிறது. அந்த கிருபையில் நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக வளர்ச்சிகள் முக்கியமல்ல, ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்கிற விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவரை அறிகிற அறிவு நாம் பெற்றிருப்பது மிக அவசியம். அதில் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிந்த நாள் முதற்கொண்டு அவரை எந்தளவாய் அறிந்திருக்கிறான் என்பது மிக அவசியமான ஒன்றாகும். ஒவ்வொரு நாளிலும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியங்களில் நீங்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் நாம் தேவனை விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோமோ அத்தனை வருடங்களுக்கு தேவையான வளர்ச்சிகள் தேவை. ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அதன் வயதிற்கேற்ப அது எத்தனை வருடங்களாக அதற்கேற்ற ஒரு வளர்ச்சியை மனிதர்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுபோல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் என்றால், அதில் வளர்ச்சி அடைய முடியும் என்றால், அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், வேதத்தின் மூலம் அவரை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வாசித்து தியானிக்கும் போது தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தேவனுடைய எல்லா காரியங்களையும் இந்த வேதத்தில் தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த அறிவை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வளர்ச்சிகளை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளரும்படியாக இங்கே பேதுரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து பெருகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்படியாகவும் அவருடைய கிருபையில் வளரும்படியாகவும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சிகளை தேவன் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.